மறைமாவட்ட திரு அவையில் பணியாற்றி இறந்த அனைத்து ஆயர்கள், குருக்கள், துறவிகளின் நினைவு திருப்பலியில் கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் உயிர்த்த கிறிஸ்துவின் நாமத்தில் மகிழ்வுடன் வரவேற்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை உலகத்தோடு முடிந்து விடுகிற வாழ்க்கை அல்ல, மாறாக விண்ணுலகிலே இறைவனோடு ஒன்றாக மாற்றமடைவதற்கு ஆயத்தப்படுத்துவது. மறைமாவட்ட திரு அவையின் விசுவாசத்தை பல்வேறுபட்ட கஷ்டங்கள், துன்பங்கள் மற்றும் இடர்களுக்கு மத்தியில் வேரூன்றி செய்து ஆழப்படுத்தி உறுதிப்படுத்தி இறந்து போன ஆயர்கள், சகோதர குருக்கள், துறவிகள் அனைவரினதும் வாழ்விற்காகவும் அவர்கள் மூலம் நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைத்தனங்களுக்காகவும் இந்த வேளையிலே நன்றி கூறுவதோடு அவர்களின் ஆன்மாக்கள் நித்திய சம்பாவனையை பெற்று இறைவனோடு ஒன்றித்திருக்க வேண்டி செபிப்போமாக. எம் கிறிஸ்தவ வாழ்வின் முக்கிய கருப்பொருளாக மன்னிப்பு என்னும் வார்த்தை இடம் வகிக்கின்றது. அந்த வகையில் இன்றைய இறைவசனம் மன்னிப்பு பற்றி எடுத்தியம்புகின்றது. மனித பலவீனம் பாவத்தில் வீழ்வது, ஆனால் பாவத்தில் வீழ்வதற்கு காரணமாய் இருப்பவரை இறைவன் கடிந்து கொள்கிறார். மன்னிப்பே புதிய கிறிஸ்தவ வாழ்வின் ஆரம்பம் என்பதை உணர்ந்தவர்களாக, மன்னிக்கும் கருவிகளாக நாம் மாறிட இறை அருளை இத்திருப்பலி ஊடாக வேண்டி நிற்போம். அனைவரும் வருகைப்படலுக்காக எழுந்து நிற்போம். அவர் தேடும் ஆன்மா
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்திலே நாங்கள் எமக்கு முன்பாக எம்மோடு வாழ்ந்து பணி செய்து இறந்து போன எங்களுடைய ஆயர்கள், குருக்கள், துறவர சகோதர சகோதரிகள், பொது நிலை விசுவாசிகளுக்காக, நம்பிக்கையாளர்களுக்காக நாங்கள் செபிப்பதற்காக கூடியிருக்கின்றோம். இவர்கள் ஏதோ ஒரு வகையிலே எங்களுக்கு சிறந்த உதாரணமாக இருந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். இந்த சிறப்பான இவருடைய வாழ்க்கைக்காக, இவர்கள் மூலமாக இறைவன் எங்களுக்கு தந்த ஒவ்வொரு ஆசிரியருக்காகவும் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அதே வேளையிலே இவர்களுக்கு இறைவன் நிலை வாழ்வை தொடர்ந்து கொடுத்தருள வேண்டும் என்று ஒரே குடும்பமாக மன்றாடுவோம். எங்களுடைய திருப்பலி இறைவனுக்கு உகந்த முறையிலே இருக்க எங்களுடைய குற்றங்கள் குறைகளுக்காக மனம் நொந்து ஆண்டவருடைய மன்னிப்பையும் ஆசிரியையும் வேண்டுவோமாக. எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வெல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வெல்ல இறைவா, சாவுக்குரிய மனிதரின் வாழ்வும் புனிதரின் பெருமகிழ்வும் நீரே. உமடியார்களுக்காக உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் சாவின் தடைகளிலிருந்து விடுதலை பெற்று உமதரசின் என்றென்றும் உள்ள மாட்சியில் பங்கு பெறுவார்களாக. உமோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றங்கள் ஆண்டவரும் உம் திருமணமாய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சாலமோனின் ஞான நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1 தொடக்கம் 7 முடிய. மண்ணுலகை ஆள்பவர்களே, நீதியின் மேல் அன்பு செலுத்துங்கள். நன்மனத்துடன் ஆண்டவரை பற்றி நினைத்திடுங்கள். நேர்மையான உள்ளத்துடன் அவரை தேடுங்கள். அவரை சோதியாதோர் அவரை கண்டடைகின்றனர். அவரை நம்பினோர்க்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகின்றார். நெறிகெட்ட எண்ணம் மனிதரை கடவுளிடம் இருந்து பிரித்துவிடும். அவரது ஆற்றல் சோதிக்கப்படும் பொழுது
அது அறிவிலிகளை அடையாளம் காட்டிவிடும். வஞ்சனை நிறைந்த ஆன்மாவில் ஞானம் நுழைவதில்லை. பாவத்திற்கு அடிமையான உடலில் ஞானம் குடிகொள்வதில்லை. நற்பயிற்சி பெற்ற உள்ளம் வஞ்சனை நின்று விலகியோடும். அறிவற்ற எண்ணங்களை விட்டு அகலும். அநீதி அணுகுகையில் அது நாணி ஒதுங்கும். ஞானம் மனித நேயமுள்ள ஆவி. ஆயினும் இறைவனை பழிப்போரை அது தண்டியாமல் விடாது. கடவுள் அவர்களுடைய உணர்வுகளின் சாட்சி. உள்ளத்தை உள்ளவாறே உற்று நோக்குபவர். நாவின் சொற்களை கேட்பவரும் அவரே. ஆண்டவரின் ஆவி உலகை நிரப்பியுள்ளது. அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் அந்த ஆவி ஒவ்வொரு சொல்லையும் அறிகின்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவியாக கலைமான் போல கடவுளை என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. திருப்பாடல் 42.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. ஒருவரை விட்டு வெளியேறுகின்ற தீய ஆவி வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இளைப்பாற இடம் தேடும். இடம் கண்டுபிடிக்க முடியாமல் நான் விட்டு வந்த எனது வீட்டுக்கு திரும்பி போவேன் என சொல்லும். திரும்பி வந்து அவ்வீடு கூட்டி அழகுபடுத்தப்பட்டு யாருமின்றி இருப்பதை காணும். மீண்டும் சென்று தன்னை விட பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு அழைத்து வந்து அவருள் புகுந்து அங்கே குடியிருக்கும். அவருடைய பின்னைய நிலைமை முன்னைய நிலைமை விட கேடுள்ளதாகும். இத்தலைமுறைக்கும் இவ்வாறே நிகழும். வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல நாங்கள் மத்தியிலே பணியாற்றி இறந்து போன எங்களுடைய ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவரத்தவர், பொதுநிலை விசுவாசிகளுக்காக நாங்கள் சபித்து கொண்டிருக்கின்றோம். இந்த காலத்திலே மரணம் எப்போது வரும், யாருக்கு வரும், எந்த வடிவிலே வரும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே இன்று மாலை 4 மணி தொடக்கம் கண்டி பேராலயத்திலே மறைந்த குருவானவர், கண்டியை சேர்ந்த மறைந்த குருவானவர் தந்தை ஜோசப் மிராண்டானுடைய அடக்க சடங்குகள் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. என்னுடைய நண்பரும் என்னோடு படித்தவருமாகிய இந்த குருவானவர் தன்னுடைய வாழ்க்கையிலே குருவாக சிறப்பான பணி செய்திருக்கின்றார். இப்போது கண்டிமறை மாவட்டம் இவருக்கு பிரியாவிடை கொடுக்கின்றது. அதேபோல் இன்றைய தினத்திலே தந்தை நிதிதாசனுடைய சித்தி அம்மாவுடைய தங்கை இறந்து இன்று காலை அடக்கம் செய்யப்பட்டார். இந்த நாட்களில் எங்களுடைய குருக்கருடைய பெற்றோர், சகோதரம் இறந்திருக்கின்றார்கள் கொரோனா காரணமாக. அதேபோல் இந்த காலத்திலே எங்களுடைய சொந்தங்கள், உறவுகள், தெரிந்தவர்கள், பங்கு மக்கள் என்று பலரையும் நாங்கள் இழந்திருக்கின்றோம். இவற்றின் மத்தியிலே மரணம் பற்றி, எங்களுடைய வாழ்க்கை பற்றி சிந்திக்க இந்த நேரத்திலே உங்கள் ஒருவரையும் அழைக்கின்றேன். பொதுவாக சொல்லுவார்கள், ஒரு மனிதனுடைய இறுதி காலத்திலே 3 முக்கியமான நிலைகள் இருக்கின்றன, 3 முக்கியமான விடயங்கள். முதலாவது மரணம், 2வது தீர்ப்பு, 3வது மோட்சம் அல்லது நரகம். இந்த இறுதி காலத்திலே நாங்கள் இவற்றை சந்தித்துதான் ஆக வேண்டும். மரணம் என்று வரும்போது, இறுதி தீர்வு என்று வரும்போது விசேடமாக ஆண்டவருடைய நீதி எப்போதும் எங்களுக்கு இருக்க போகின்றது என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும்போது ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கையாக அமைந்திருக்கின்றது. எங்களுடைய ஆன்மாவை காத்து கொள்ளுகின்ற ஒரு போராட்டமாக எங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றது. எனவே எங்களுடைய நேரிய வாழ்க்கை, எங்களுடைய தீய வாழ்க்கை, இவன் இரண்டையும் அடிப்படையாக வைத்துத்தான் நாங்கள் எங்களுடைய மரணத்துக்கு பிறகு எங்களுடைய தீர்வை, நடுத்தீர்ப்பு எப்படி இருக்க போன்றது, நாங்கள் மோட்சத்தை சுவீகரிக்க போகின்றோமா அல்லது நரகத்திலே தள்ளப்பட போகின்றோமா என்ற முடிவு அதிலே தான் தங்கியிருக்கின்றது. ஆனாலும் இந்த வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும்போது பெரும் போராட்டமாகத்தான் இது அமைந்திருக்கின்றது.
அதனால்தான் ஆண்டவர் இயேசு ஒரு சந்தர்ப்பத்தை குறிப்பிடுகின்றார். ஆன்மாவை கொள்ள முடியாதவர்களாய் உடலை கொள்வோருக்காக அஞ்ச வேண்டாம். ஆன்மாவை கொள்ள முடியாதவர்களாய் உடலை கொள்வோருக்காக அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள் என்று சொல்கின்றார். உடல் அழிந்து போகலாம், ஆனால் ஆன்மா அழிந்து போகக்கூடாது. அந்த ஆன்மாவை அழிக்க வல்லவருக்கே நீங்கள் அஞ்ச வேண்டும். அது நாங்கள் பொதுவாக அலகை என்று சொல்கின்றோம். ஆனால் அலகை எந்த ரூபத்திலே வருகின்றது? மனிதர் மூலமாகவும் வரலாம், சம்பவங்கள் அனுபவங்கள் மூலமாகவும் எங்களுக்கு வரலாம். எனவே ஆன்மாவை காத்து கொள்ள வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. நாளை நான் ஆண்டவர் முன்னிலையிலே நடுத்தீர்வையின் போது இந்த சாக்கு போக்கு சொல்ல முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் எங்களுக்கு நல்ல வாழ்வை தந்திருக்கின்றார், திருமுழுக்கு நிறைந்த வாழ்க்கையை தந்திருக்கின்றார், கிறிஸ்தவ வாழ்வை தந்திருக்கின்றார். விவிலியம், எங்களுடைய அவருடைய சரித்திரம், எங்களுக்கு வேண்டிய ஆசீர், எங்களுடைய பெற்றோர், ஞான பெற்றோர், ஆன்மீகவாதிகள், உற்றார் உறவினர், எங்களுடைய வழிகாட்டியல் ஆசிரியர்கள் என்று பலரையும் எங்களுக்கு தந்திருக்கின்றார். இவையெல்லாம் கடந்து நான் இந்த காரணத்தினால் பாவம் செய்தேன் அல்ல அந்த காரணத்தினால் பாவம் செய்தேன் என்று சாக்கு போக்கு சொல்ல முடியாது. ஏனென்றால் ஆண்டவருடைய தீர்ப்பு எல்லாருக்கும் ஒரே சமமானதாக அமைந்துவிடும். ஆண்டவர் என்னை ஆயராக அழைத்து விட்டார், எனவே எனக்கு சில சந்தர்ப்பங்களை தருவார் என்ற எண்ணத்தோடு நான் வாழ்ந்து விட முடியாது. எனவே எங்கள் எல்லாருக்கும் தீர்ப்பு வர இருக்கின்றது. மரணத்துக்கு பிறகு நாங்கள் மோட்சமா நரகமா என்று எப்போதும் அந்த தெளிவோடு வாழ்வதற்கு நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். எனவே இந்த நேரிய வாழ்வை நாங்கள் வாழ்ந்து காட்டுவதற்கு எங்களுக்கு ஆசை இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவும் எங்களுக்கு தேவையான கிறிஸ்தவ பண்புகளை தந்திருக்கின்றார். தொடக்கம் முதல் ஆண்டவருடைய காலம் வரை நாங்கள் பார்க்கும்போது ஆதாமுடைய அல்லது தொடக்க பெற்றோர் செய்த பாவத்தின் காரணமாக பாவம் இந்த உலகினுள் நுழைந்தது. அதன் காரணமாக உலகம் தண்டனை பெற்றது. இவ்வாறு அந்த தண்டனை பெற்றாலும் கிறிஸ்து தன்னுடைய வாழ்வு, பாடுகள், மரணம், உயிர்ப்பின் மூலமாக இந்த பாவத்திலிருந்தும் அந்த தண்டனையால் வந்த மரணத்திலிருந்தும் எங்களுக்கு விடுதலையை தருகின்றார். எனவே அந்த விடுதலை நிரந்தரமான விடுதலையாக அமைய வேண்டும் என்று சொன்னால் உலக முடிவிலே ஆண்டவர் இயேசு அழுகையை நிரந்தரமாக அழித்து எங்களுக்கு புதிய வாழ்க்கை, நல வாழ்வை தர இருக்கின்றார். எனவே இந்த காலத்திலே நாங்கள் பொறுப்புணர்வோடு எங்களுடைய வாழ்வை நாங்கள் செலுத்த வேண்டும். எங்களுடைய ஆன்மாவை நாங்கள் காத்து கொள்வதற்கு நாங்களாகவே முன்வர வேண்டும். ஏனென்றால் அதற்கு யாரும் காரணமாக இருந்தாலும் நாங்கள் தான் கடைசியாக பொறுப்பாக இருக்கின்றோம். அதே போல் இன்னொரு விஷயம் சொல்வார்கள், ஒருவர் மோட்சத்துக்கு சென்றாலும் நரகத்துக்கு சென்றாலும் தனித்து செல்வதில்லை. மோட்சத்துக்கு சென்றாலும் நரகத்துக்கு சென்றாலும் தனித்து செல்வதில்லை. அதாவது தன்னுடைய மோட்சத்துக்கு செல்கின்றார் என்று சொன்னால் அவர் நல்ல வாழ்க்கை, நரகத்துக்கு செல்கின்றார் என்று சொன்னால் அவருடைய தீய வாழ்க்கை. இரண்டு வாழ்க்கையிலும் அடுத்தவருக்கு ஏதோ ஒரு வகையிலே நாங்கள் பாதிப்பை ஏற்படுத்தித்தான் செல்கின்றோம். உதாரணத்துக்கு நல்ல வாழ்க்கைன்னு சொல்லும்போது அந்த நல்ல வாழ்க்கை பார்க்கின்றவர்கள் தங்களுடைய வாழ்விலிருந்து தீய வாழ்விலிருந்து திருந்தி நல்ல வாழ்க்கைக்குள் வருவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அமைந்து விடுகின்றது. அதற்கு நான் ஒரு காரணமாக மாறிவிடுகின்றேன். அதே போல் தீய வாழ்க்கைன்னு சொல்லும்போது அந்த தீய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையை பார்க்கின்றவர்கள் அது நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கலாம், நம்புகின்றவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும், சிறுவர் பெரியவர் யாராக இருந்தாலும் என்னுடைய தீய வாழ்க்கையை பார்க்கின்றவர்களுக்கும் அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. அதனால் அவர்களும் அந்த தீய வாழ்க்கைக்குள் உள்நுழைந்தவர்களாக அவர்களும் நரகத்துக்கு செல்வதற்கு நாங்களே ஒரு காரணிகளாக மாறிவிடுகின்றோம். எனவே எங்களுடைய வாழ்க்கை சிறப்பான ஒரு வாழ்க்கையாக அமைய வேண்டும். எனவே இந்த பாவத்தினால் வரக்கூடிய தீங்குகள், பாவம் என்றால் என்ன, அதிலிருந்து விடுபடுவதற்கு ஆண்டவர்களுக்கு தருகின்ற ஆசீர், வழிகாட்டல் என்ன போன்ற விஷயங்களை நாங்கள் சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். நாங்கள் பாவம் செய்கின்றோம். பாவம் என்றால் என்ன? சாதாரண பாவம் சொல்கின்றோம், அல்லது ஜென்ம பாவம் என்று கூட சொல்லுவோம். மரணத்துக்கு ஏதுவான பாவம், கொலை, விபச்சாரம் எல்லாம் மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்றால் நாங்கள் விவிலியத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், பாவம் செய்கின்றவர் பாவத்துக்கு அடிமை, மரண நிலைக்கு போகின்றார். பாவம் செய்கின்றவர் பாவத்திற்கு அடிமை. எனவே
சாதாரண பாவமாக இருக்கலாம், மிகவும் மோசமான பாவமாக இருக்கலாம், எல்லாம் தவறுதான், பாவம்தான். எனவே அதிலிருந்து விடுபடுவதற்கு நாங்கள் முன்வர வேண்டும். அதே போல் சிறிய பாவமாக இருந்தாலும் ஏன் அதை நாங்கள் பெரிதாக எடுக்க வேண்டும்? ஒரு சிறிய பாவம் தானே, சின்ன பாவம் தானே, ஒரு தடவை தானே என்ற சிந்தனையோடு நான் இருந்தால் அது 2ஆக மாறும், 3ஆக மாறும், 4, 5ஆக மாறும். ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்ற இன்னொரு ஆசீர் எங்களுடைய மனசாட்சி. ஒரு பாவம் செய்தால் மனசாட்சி எங்களை உறுத்துகின்றது. அந்த மனசாட்சியின் உறுத்தலுக்கு நாங்கள் எப்போதும் அடிபணிய வேண்டும், இடம் கொடுக்க வேண்டும், அடிபணிய வேண்டும். என்றால் மனசாட்சி என்றால் என்ன என்று நாங்கள் சிந்தித்து பார்க்கும்போது விவிலியமே சொல்லுகின்றது, ஆண்டவருக்கு நேர்முகமாக நான் பார்க்கக்கூடிய, சம்பாசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் மனசாட்சி. உதாரணத்துக்கு இந்த நற்கருணை சிற்றாலயத்துக்குள் சென்று நான் ஆண்டவருக்கு முன்னால் முழந்தாள்படிய டோட்கார்ந்தோ நான் பொய் சொல்ல முடியுமா? அல்லது நான் சொன்ன பாவங்கள், செய்த பாவங்களுக்கு சாக்கு போக்கு சொல்ல முடியுமா? நான் செய்த பாவம் இதனால் தான் செய்தேன், அவரால் தான் செய்தேன் என்று நான் காரணங்கள் காட்ட முடியுமா? ஆண்டவர் எங்களுடைய உள்ளங்களை நுணுக்கமாக அறிந்திருக்கின்றார். எனவே ஆண்டவருக்கு நாங்கள் பொய் சொல்ல முடியாது. இந்த ஒரு சூழ்நிலையிலே இதுதான் மனசாட்சி. அதாவது ஆண்டவருக்கு எங்களால் பொய் சொல்ல முடியாது. நாங்கள் தவறு செய்கின்றோம், அதில் தப்பித்துக் கொள்வதற்காக பல காரணிகளையும் நாங்கள் முன்வைத்து தப்பித்துக்கொள்ள விரும்புகின்றோம். நீதிமன்றத்துக்கு சென்றால் கூட வேறு சாட்சியங்களையும் சொல்லி, சாட்சிகளை முன்வைத்து, பொய் சாட்சியங்களை முன்வைத்து அந்த தண்டனையிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்கின்றோம். அது சந்தர்ப்பம் இருக்கின்றது இந்த உலகிலே அது போன்ற சந்தர்ப்பங்களுக்கு நிறைவாக இருக்கின்றது. ஆனால் அப்படித்தான் தப்பினாலும் நான் ஆண்டவருக்கு முன்னிலையிலே நான் தப்பிவிட்டேன், அல்லது இந்த நீதிபதி எனக்கு இந்த தீர்வைத்தான் தந்திருக்கின்றார், அதனால் நான் பாவம் செய்யவில்லை அல்லது தப்பித்து விட்டேன் என்று ஆண்டவருக்கு முன்னால் சொல்ல முடியுமா? எனவே என்னுடைய மனசாட்சி எப்போதும் உறுத்தி கொண்டே இருக்கும். ஆனால் அதில் வரக்கூடிய ஆபத்து என்னவென்று சொன்னால், ஒரு தவறு சிறிய தவறு தானே என்று நான் இருந்துவிட்டு, அதாவது தொடக்கத்திலே என்னுடைய மனசாட்சி உறுத்தும். அதே தவிர 2ஆம் தடவை 3ஆம் தடவை செய்யும் போது மனசாட்சி அந்த உறுத்தல் சற்று குறைவாகும். ஏனென்றால் செய்ய வேண்டும் என்ற சிந்தனையோடு நான் எப்போதும் இருக்கின்றேன். ஏனென்றால் எந்த ஒரு மனிதரும் பாவம் செய்யும் போது பிழை என்று தெரிந்திருந்தாலும் அந்த நேரத்திலே அது கொலை குற்றமாகத்தான் இருந்தாலும், கொலையாகத்தான் இருந்தாலும் அந்த நேரத்திலே அது அவருக்கு சரி என்று படுகின்றது. அதனால் தான் அதை செய்கின்றார். அந்த நேரத்தில் அது அவருக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு இன்பத்தை தருகின்றது, ஒரு திருப்தியை தருகின்றது. அதனால் அதை அவர் செய்கின்றார். ஆனால் அதை செய்து உடனேயே அவர் அதை உணர்ந்து கொள்கின்றார், தவறு என்று புரிந்து கொள்கின்றார், மனசாட்சியை உறுத்துகின்றது. எனவே நான் பிழை செய்துவிட்டேன் என்று அதிலிருந்து விடுபடுவதற்கு அந்த மனிதர் நாங்கள் முயற்சி செய்கின்றோம். எனவே பாவம் செய்யும்போது அந்த நேரத்திலே ஒரு திருப்தி அல்லது அந்த ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் என்று சொல்லுவாங்க, நியாயப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் எங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் அதற்கு பிறகு அதிலிருந்து நாங்கள் தப்பித்து கொள்ள முடியாது. எனவே ஒரு பாவம், 2 பாவம், 3, 4 தடவை என்று வரும்போது அந்த மனசாட்சியும் காலப்போக்கிலே அது இறந்த மனசாட்சியாக மாறிவிடும். ஏன் ஒரே விடயத்தை நாங்கள் தொடர்ச்சியாகவே செய்து கொண்டிருக்கின்றோம். டெட் கான்ஷியன்ஸ் என்று சொல்வார். எனவே அந்த இறந்த மனசாட்சி சொல்லும்போது அது பிறகு எவ்வளவு பாவம் செய்தாலும், அந்த பாவத்தை தொடர்ச்சியாக செய்தாலும் அது எங்களை உறுத்துவதில்லை, உறுத்துவதற்கு நாங்கள் இடம் கொடுப்பதும் இல்லை. மாறாக ஆண்டவருக்கு முன்னிலையில் வந்து அதை சிந்தித்து பார்க்கும்போது, மீட்டு திரும்பி பார்க்கும்போது எங்களுடைய மனசாட்சி எங்களை உறுத்தும். எனவே அந்த பாவத்திலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய ஆன்மாவை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். எனவே பாவத்துக்கு செல்லக்கூடிய 3 முக்கியமான காரணிகளை நான் இந்த வழியிலே முன்வைக்க விரும்புகின்றேன். முதலாவது சுயநலம். அந்த சுயநலம் இருக்கும்போது நான் அடுத்தவரை புரிந்து கொள்வதற்கோ அல்லது ஏற்றுக்கொள்வதற்கோ அல்லது இடம் கொடுப்பதற்கோ, அவருடைய கருத்துக்கு இடம் கொடுப்பதற்கோ நான் இடம் வைப்பதில்லை. மாறாக என்னுடைய விருப்பம், என்னுடைய வசதி, என்னுடைய இன்பம், அந்த சிந்தனை தான் எனக்குள் இருக்கின்றது. அடுத்தவர் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை, என்னுடைய விருப்பம் என்ற சிந்தனை தான் எனக்குள் இருக்கின்றது. எனவே அங்கு விட்டு கொடுப்பு இல்லை, அங்கு பகிர்தலும் இல்லை. இந்த ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே 2ஆவதாக நாங்கள் அகங்காரத்தை நாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற ஈகோ, என்னுடைய கருத்து, நான் மட்டும்தான், என்னுடைய கருத்து மட்டும்தான் நான் ஏற்றுக்கொள்வேன்
என்னுடைய முடிவைத்தான் நான் ஏற்றுக்கொள்வேன், இதுதான் என்னுடைய முடிவு, அதில் மாற்றவே மாட்டேன் என்ற அகங்காரம் எனக்குள் வரும்போது அதை நாங்கள் அதனுடைய விளைவாக நாங்கள் பார்க்கக்கூடிய விடயங்கள் அது கோபமாக மாறுகின்றது, இருமாப்பாக மாறுகின்றது, அடுத்தவருடைய கருத்துக்கு விட்டு கொடுக்கின்ற ஒரு மனநிலை இல்லாமல் போய்விடுகின்றது. அதனால் அடுத்தவரை மதிப்பதை கூட நாங்கள் தவறிவிடுகின்றோம். மூன்றாவதாக பொறாமை, அடுத்தவர் மேல் கொள்ளுகின்ற பொறாமை. அடுத்தவருடைய முன்னேற்றத்திலே நாங்கள் பார்த்து எரிச்சல் படுகின்றோம், பொறாமைப்படுகின்றோம். அதனால் நாங்கள் என்ன செய்கின்றோம்? புரணி பேசுகின்றோம். அடுத்தவர் மேல் இல்லாதது பொதுவாதெல்லாம் நாங்கள் சிந்திக்கின்றோம், பேசுகின்றோம். எனவே எதிர்மறையான இந்த கருத்துக்கள் எங்களுக்கு நல்லதை தராது. எதிர்மறையான சிந்தனைகளும் கருத்துக்களும் பகிர்தலும் எங்களுக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் எங்களுக்கு சிந்தனை தராது. அடுத்தவருடைய வீழ்ச்சியிலே மகிழ்ச்சி அடைவதெல்லாம் கிறிஸ்தவ பண்புகளுக்கு எதிரான விடயமாக அமைந்திருக்கின்றது. எனவே இந்த பின்னணிகளிலே நாங்கள் விவிலியத்துக்குள் மீண்டும் சென்றால், விவிலியம் பல இடங்களிலே எங்களுக்கு எவ்வாறு மனிதன் பாவம் செய்கின்றான், எவ்வாறு இந்த பாவத்திலிருந்து மீள முடியும் போன்ற விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம். 10 கட்டளை நாங்கள் பார்க்கும்போது 2 வகையாக நாங்கள் பார்க்கலாம். முதலாவது எதிர்மறையான சிந்தனைகள், கொலை செய்யாதே, களவு செய்யாதே, விபசாரம் செய்யாதே என்ற சிந்தனையும். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நாங்கள் எங்களுக்குள் உள்வாங்க வேண்டிய விடயம், கடவுளை முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு மனதோடும் அன்பு செய்வாயாக, பெற்றோரை அன்பு செய்வாயாக, செய்ய வேண்டிய விடயங்கள், செய்ய தவற வேண்டிய விடயங்கள், தவிர்க்க வேண்டிய விடயங்கள், செய்ய வேண்டிய விடயங்கள் என்று நாங்கள் பார்க்க முடிகின்றது. அதே போல் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக, எங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக அடுத்தவருக்கு தடையாக நாங்கள் மாறிவிடுகின்றோம். அடுத்தவருடைய நம்பிக்கை வாழ்க்கைக்கு நாங்கள் தடையாக மாறிவிடுகின்றோம். ஆங்கிலத்தில் அழகாக சொல்லுவார்கள் ஸ்கேண்டல் என்று. எங்களுடைய வாழ்க்கை அடுத்தவருடைய நம்பிக்கை வாழ்க்கைக்கு தடையாக வந்தால் ஆண்டவரை குறிப்பிடுகின்றார், அப்படிப்பட்ட ஒருவரை என்மேல் அன்பு கொண்டுள்ளவருக்கு எதிராக அல்லது தடையாக, அவருடைய நம்பிக்கைக்கு தடையாக ஒருவர் செயல்பட்டால் அவருடைய கழுத்திலே எந்திர கல்லை, பாறாங்கல்லை கட்டி கடலில் போட்டு விடுவது நல்லது என்று சொல்கின்றார். ஏன்? அவருடைய சிந்தனை கூட வெளியே வரக்கூடாது. அதேபோல் மன்னிப்பை பற்றி சொல்லும்போது கூட உங்களுக்கு தெரியும், பேதுருவானவர் ஒரு சந்தர்ப்பத்தில் ஆண்டவரிடம் எத்தனை தடவை மன்னிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை கேட்டபோது 7 தடவை ஆண்டு கேட்டபோது இல்லை, 7 தடவை 70 தடவை 70 தடவை 7 தடவை என்றெல்லாம் சொல்லுகின்றார். அதாவது எண்ணிக்கை இல்லாத ஒரு மன்னிப்பு, அல்லது நான் இத்தனை தடவை மன்னித்து விட்டேன் என்று சிந்தித்து பார்க்க முடியாத அளவுக்கு நான் மன்னிக்க முன் வர வேண்டும். அதே போல் ஒருவர் காணிக்கை செலுத்த வரும்போது அடித்தவர் சகோதரியில் ஒருவர் எனக்கு எதிராக செயல்பட்டதாக நான் அறிந்தால் என்னுடைய காணிக்கையை வைத்துவிட்டு அவரிடம் சென்று நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு வந்து காணிக்கை செலுத்து என்று ஆண்டவர் தெளிவாகவே சொல்லுகின்றார். எனவே எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய மனநிலை நல்ல மனநிலையாக இல்லாவிட்டால் நாங்கள் காணிக்கை செலுத்துவதிலே அல்லது திருப்பலிலே பங்கு பெற்றுவதிலே அர்த்தமில்லாமல் போய்விடும். அதிலே நாங்கள் எப்போதும் தெளிவாக இருக்க வேண்டும். அதேபோல் கோபம் பற்றி சொல்லும்போது கூட சிறப்பாக தூய பவுல் சொல்லுவார், எபேசியருக்கு எழுதிய திருமடலிலே சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள், பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தனியட்டும் என்று சொல்லுகின்றார். அதே தூய பவுல் சொல்லுவார், அன்பின் அடிமைகளாக வாழ்ந்து காட்டுங்கள். அதாவது ஒருவர் உங்களுக்கு எதிராக செயல்பட்டு விட்டால் அவரை அன்பு செய்வதன் மூலமாக அவருக்கு பழிவாங்கலை செய்யுங்கள். பழி வாங்க வேண்டுமா? எதிர்மறையாக செல்ல வேண்டாம், அன்பு செய்யுங்கள். தொடர்ச்சியாக அன்பு செய்யும்போது அவருக்குள் ஒரு மாற்றம் வரும், அவருக்குள் ஒரு உணர்வு வரும். இவ்வளவு தவறு இவருக்கு எதிராக இவ்வளவு நான் எதிராக செய்தும் இவர் என்னை அன்பு செய்கின்றாரே, இவர் எனக்கு உதவி செய்கின்றாரே என்ற உணர்வு அவருக்கு வரும். அதுவே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். எனவே தவிர்க்க வேண்டிய விடயங்கள் பல இருக்கின்றன, உள்வாங்க வேண்டிய விடயங்களும் பல இருக்கின்றன. இந்த பின்னணியிலே நாங்கள் இன்றைய நற்செய்திக்கு வந்தால் ஒரு வித்தியாசமான ஒரு செய்தியாக அமைந்திருக்கின்றது. அதாவது ஒரு தீயாவி ஒருவரிலிருந்து வெளியே சென்ற பிறகு அது எப்படி திரும்பி வரலாம் என்று பார்த்து கொண்டிருக்கும். எனவே ஒரு வீடுன்னு சொல்லும்போது தீயாவை அகற்றி நாங்கள் வீட்டை சுத்தம் செய்து வைத்திருக்கின்றோம். அந்த தீயாவை என்ன செய்யும்?
வீடு அழகாயிருக்கின்றது, சுத்தமாயிருக்கின்றது. எனவே இன்னும் 7 தீய ஆவிகளை சேர்த்து கொண்டு உள்ளே வந்து இறங்கிவிடும். எங்களுடைய பாவ வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பாவம் செய்கின்றோம், தவிர்க்க முடியாது என்றால் இது மனது இயல்பு. ஆனாலும் அதிலிருந்து விடுபட வேண்டும். இவை சிறிய பாவம் பெரிய பாவம் என்று செய்து தொடர்ச்சியாக சில பாவங்கள் பழக்கப்பட்ட பாவங்களாக மாறிவிடும். விடுபட முடியாத ஒரு சூழ்நிலையாக மாறிவிடும். சில கெட்ட செயல்பாடுகள் என்று வரும்போது விடுபட முடியாத தவறுகளாக பாவங்களாக மாறிவிடும். எவ்வாறு விடுபடலாம்? நாங்கள் என்ன செய்கின்றோம்? ஆண்டவரே, எங்களுக்கு எங்களுக்கு நல்ல அழகான சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றது, ஒப்புரவு திருவருட்சாதனம். இந்த ஒப்புரவு திருவருட்சாதனத்தை ஆயத்தம் செய்யும் போது நாங்கள் பாவங்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுக்கு எதிராக நாங்கள் செயல்படுவதற்கு ஏற்றவாறு அந்த பாவங்கள் நான் செய்து தவறு என்ற உணர்வு எனக்குள் வர வேண்டும். பிறகு குருவானிடம் சென்று அந்த பாவங்களை அறிக்கையிட வேண்டும். அவருடைய வழிகாட்டலை பெற்றுக்கொள்ள வேண்டும். புதிய வாழ்க்கைக்கு நாங்கள் வர வேண்டும். எனவே அவ்வாறு வெளியே வரும்போது அந்த எங்களுக்குள் பழக்கப்பட்ட பாவங்களிலிருந்து நாங்கள் விடுபட்டு வெளியே வரும்போது அதற்கு பிறகு என்ன நடக்கின்றது? அதே அலகை எங்களுக்குள் இருக்கின்ற, எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அலகையை, பாவம் என்ற அலகையை நாங்கள் துரத்தி விட்டோம். அதே அலகை எப்போது வரலாம் என்று பார்த்து கொண்டே இருக்கும். எனவே நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி வைத்திருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே இந்த இல்லத்தை போல எங்களுடைய உள்ளத்தை ஏதோ ஒரு வகையிலே நிரப்பியாக வேண்டும். நிரப்பவில்லை என்று சொன்னால் அழகான ஒரு உள்ளமாக இருக்கின்றது, அழகை மீண்டும் எங்களுக்குள் வந்துவிடும். அதனால தான் என்னுடைய செய்தியில் ஆண்டவர் சொல்லுகின்றார், அதை நாங்கள் நிரப்பி ஆக வேண்டும். அதாவது எங்களுடைய செப வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை, இரக்க செயல்கள் மூலமாக நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை நிரப்பும் போது அழகை வருவதற்கு தயங்கும். அதை விட்டு எல்லாம் முடிந்து விட்டது, பாவசங்கீதனம் செய்து விட்டேன், ஒப்புரவு அருட்சாதனத்தை நிறைவேற்றி விட்டேன், எனக்கு இனி புதிய வாழ்க்கை என்று சிந்தித்து விட்டால் மீண்டும் எங்களுக்குள் வருவதற்கு சந்தர்ப்பத்தை உருவாக்கிய தந்தவண்ணம் இருக்கும். எனவே நாங்கள் எதிர்த்து போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அதனால்தான் பேதுருவானவர் அழகாக தன்னுடைய தீர்மானங்களை குறிப்பிடுகின்றார். எவ்வாறு எதிர்த்து போராட வேண்டும்? அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அலகை யாரை விழுங்கலாம் என கட்சிக்கும் சிங்கம் போல தேடி திரிகின்றது. அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்கின்றார். கட்சிக்கும் சிங்கம் போல என்று சொல்கின்றார். அசையாத நம்பிக்கையோடு நாங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். எனவே எங்களுடைய செபம், ஆன்மீகம் அது இல்லை என்று சொன்னால், அதோடு தொடர்ச்சியாக வரக்கூடிய இரக்க செயல்கள் இல்லை என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை மீண்டும் பழைய நிலைக்கு சென்றுவிடும். மிகவும் மோசமான கேவலமான வாழ்க்கையாக மாறிவிடும். எனவே இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நாங்கள் பாவத்திலிருந்து விடுபடுவதோடு மட்டும் நின்றுவிடக்கூடாது. அதற்கு மாறாக அதிலிருந்து விடுபட்டு நாங்கள் எங்களுடைய செப வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை, இரக்க செயல்கள் மூலமாக, அன்பு செயல்களின் மூலமாக நாங்கள் வாழ்ந்து காட்டவும் முன் வர வேண்டும். எனவே திரும்பி வர விரும்புகின்ற அழகைக்கான சோதனைகள் அவற்றை நாங்கள் எதிர்த்து நிற்க முடியும், வென்றெடுக்க முடியும். எங்களுடைய ஆன்மாவை நாங்கள் காத்து கொள்ள முடியும். இது சாதாரண ஒரு தடவை நடக்கின்ற விடயம் அல்ல. எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நடைபெற வேண்டிய ஒரு போராட்டமாக இருக்கின்றது. அதனால்தான் நான் தொடக்கத்திலே சொன்னேன், எங்களுடைய ஆன்மாவை காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தொடர்ச்சியாக நாங்கள் ஆண்டவரோடு பயணிக்க வேண்டும். ஆண்டவரோடு பயணிப்பதற்கு எங்களுக்கு நிறைவான சந்தர்ப்பங்கள் எங்களுடைய மறை மாவட்டத்திலே, எங்களுடைய திரு அவையிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவற்றையெல்லாம் நாங்கள் முழுமையாக பயன்படுத்தி நாங்கள் நல்ல வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டுவோம். ஆண்டவர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவரும் எழுந்திருந்து எங்களுடைய சுபங்களையும் மன்றாட்டுகளையும் ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போமாக. தாய் திரு அவைக்காக வேண்டுவோம். என்றும் உயிருடன் வாழும் இறைவா, நாளுக்கு நாள் விசுவாச பயணத்தில் புத்தளிர்ச்சி பெற்று பயணிகளாக பயணித்துக் கொண்டிருக்கும் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அங்கம் வகிக்கும் திரு அவையை பாதத்தில் ஒப்படைக்கின்றோம். புதிய மாற்றத்துடன் புதிய பாதையில் பயணிக்க அழைப்பு பெற்றிருக்கும் அனைவரையும் தூய ஆவியானவர் வழிநடாத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாய் நாட்டிற்காக மன்றாடுகின்றோம்.
அருள் பொழியும் தந்தையே இறைவா, பல்வேறு இன்னல்களுள் சிக்கொண்டிருக்கும் எம் தாய் நாட்டை அருட்கரங்களில் ஒப்படைக்கின்றோம். எம் தாய் நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கும் அசாதாரண சூழ்நிலையில் இருந்து மீட்டு வளமான சந்தோஷமான நாடாக மாற்றமடைந்து நாட்டு மக்கள் அனைவரும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறந்த ஆயர்கள், குருக்கள், துறவிகளின் ஆன்மாக்களுக்காக வேண்டுவோம். உயிரும் உயிர்ப்பும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பிலும் வாழ்வான் என்று கூறிய இரக்கத்தின் ஆண்டவரே, இம்மறை மாவட்ட திரு அவையில் பல்வேறு பணிகளிலிருந்து உறுதியான விசுவாசத்தில் வாழ்ந்து இறை அனுபவங்களை எதிர்கால திரு அவைக்கு கொடுத்து பூமியிலிருந்து விடைபெற்று சென்ற எம் குருக்கள், துறவிகள் அனைவரினதும் ஆன்மாக்கள் இறை சந்நிதியில் ஈடேற்றம் காண வரம்பொழிய வேணுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்து நோயாளிகளுக்காகவும் வேண்டுவோம். குணப்படுத்தும் வல்லமை பொறிந்த தாவீதின் இறைமகனே, சொல்ல முடியாத வேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கும் அனைத்து நோயாளர்களையும் குணமாக்கும் கரங்களால் தொட்டு குணப்படுத்தி புதியதொரு ஆரோக்கியமான மனிதர்களாக மாற்றியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் ஊற்றே இறைவா, எம் நாட்டுச் சூழலில் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கும் பல்வேறுபட்ட ஊழல்கள், பிரச்சனைகள் எம் நாட்டு மக்களிடமிருந்து விட்டு விலகி நாட்டு மக்கள் அனைவரும் நிம்மதியோடும் சமாதானத்தோடும் வாழவும் மற்றும் ஊழல்களுக்கு உடந்தையாக இருக்கும் மனிதர்கள் மனமாற்றம் அடைந்து இறை செயலுக்கேற்ற மனிதர்களாக வாழ வரம்பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மௌனத்திலே எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக செபிப்போமாக. எம்மை படைத்து பராமரித்து வரும் அன்பு தந்தையே இறைவா, உமது பிள்ளைகள் நாங்கள் ஒப்பு கொடுத்து இந்த செபங்களுக்கு செவி சாய்த்தருளும். நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் எப்போதும் எங்களுடைய ஆன்மாவை காத்து கொள்ளும் அளவிற்கு நாங்கள் எங்களை சிறப்பாக அர்ப்பணித்து நல்ல வாழ்க்கை வாழவும், அன்பும் நம்பிக்கையும் இரக்க செயலும் நிறைந்த வாழ்க்கை வாழவும், உம்மோது எப்போதும் பயணிக்கவும் வரம் தந்து வழிநடத்தியரிடம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருள் தெய்வமே.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைகளுக்கும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அடியார்களாகிய மறைந்து போன எங்கள் ஆயர்கள், குருக்கள், துறவர சகோதர சகோதரிகள், பொது நேருக்காகவும் கிறிஸ்துவில் துயில் கொள்ளும் அனைவருக்காகவும் நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இப்பலி பொருள்களை கனிவோடு ஏற்றலும். அதனால் ஒப்பற்ற இப்பலியின் வழியாக அவர்கள் சாவின் தடைகளிலிருந்து விடுபட்டு நிலை வாழ்வு பெற தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் தான் மேன்மையான உயிர்ப்பின் எதிர்நோக்கு எங்களுக்கு ஒளிர்கின்றது. சாவது திண்ணம் என்றும் நியதி எங்களை வருத்தல் ஆழ்த்தினாலும் வரவிருக்கும் அழிவில்லா வாழ்வு இனி உண்டு எனும் வாக்குறுதி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றது. ஏனெனில் ஆண்டவரையும் நம்பிக்கையாளர்களுக்கு வாழ்வு மாறுபடுகின்றதை அன்றி அழிக்கப்படுவதில்லை. இந்த மனக வாழ்வின் உறைவிடம் அழிந்ததும் விண்ணகத்தின் நிலையான வீடு ஆயத்தமாயிருக்கின்றது. ஆகவே வான தூதர், முதன்மை வான தூதரோடும் அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி சொல்லுவதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, மூலெந்தவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மையானத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிறலுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ರಾತ್ರಿ ಭೋಜನವೆಂದು ಪಸುವನ್ ವಾನ್ಸೆ ಸೇಮ ಕುಸಲಾನದ ರಗನ ನವತ ತುದಿಪುದ ಮಿಸೆಕಿಯ ಮಿನ್ಸಿಯ ಶ್ರಾವಕ್ಕೆ ಅಂಟದುನ್ ಸೇಕ ඔබ සැම මේන්ගෙන පානය කරන්න. සැබවින්ම මෙය අහිනව වූද අනන්ත වූද ගිවිසුමේ මගේ රුධිර කුසලානයි. පෞකමාව සඳහා ඔබ උදෙසාද සියලු මනුෂ්‍යයන් උදෙසාද එය වගුරුන් ලබන්නේය. මා සීකිරීම පිණිස මෙය සිදු කරන්න. நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும்
உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தாழ்ந்த விண்ணங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நோயல் இம்மானுவேல், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக இந்த திருப்பலியிலே நினைவு கூறுகின்ற இறந்து போன எங்கள் ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமக ஒளியின் உழைச்சருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எம் நாட்டின் திருத்தூதரான புனித ஜோசேவாஸ் மற்றும் இவ்வுலகிலும் குந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். உன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் உன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடருளும் என்று ஆடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியை அவர்களுக்கு இளைப்பாட்சியை அளித்தருளும். உலகின் பாவங்களை போக்கும்
இறைவனின் செம்மறியே இவர்களுக்கு இளைப்பாற்றியை அளித்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே இவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இப்பலியை ஏற்றுக்கொண்டு இறந்தும் அடியார்கள் மீது உமது இரக்கத்தை பொழிவீராக. நீர் திருமுழுக்கின் அருளை வழங்கியுள்ள அவர்களுக்கு நிலையான மகிழ்ச்சியின் முழு நிறைவையும் அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறை ஆசிரியருக்காக தலை வணங்கி செபிப்போமாக. சொல்லற்கரிய நன்மையால் மனிதரை படைத்தவரும் தம் ஒரே திருமகன் உயிர்த்தெழுந்தார் என நம்புவோருக்கு உயிர்ப்பின் எதிர்நோக்கி அளித்தவருமாகிய ஆறுதலின் ஊற்றாகிய இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறந்தோர் அனைவருக்கும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தையும் உயிர் வாழும் நமக்கு பாவ மன்னிப்பையும் அவர் அருள்வாராக. கிறிஸ்து இறந்தோரினின்று உயிர்த்தெழுந்தார் என உண்மையாக நம்பும் நாம் அனைவரும் அவருடன் என்றென்றும் மகிழ்ந்து வாழ இறைவன் அருள் கூர்வாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வெல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. உங்கள் கொலிமேரி தொலைக்காட்சியில் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.